என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் டெட்டு தேர்வு சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நல்ல வீடியோக்கள், டெட்டு சம்பந்தமான வீடியோக்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்ட பதவி உயர்வுக்கு டெட்டு வேணுமா வேணாமா அப்படின்ற வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு அதிரடி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பதவி உயர்வுக்கு டெட்டு கட்டாயம் தேவை அப்படின்ற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது மட்டுமல்ல, 29/7/2011 பிறகு பணியில் சேர்ந்த அனைவருக்கும் டெட்டு தேர்வில் தேர்ச்சி அடைய வேண்டும், அதாவது டெட்டு பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 29/7/2011 அப்புறமேட்டு டெட்டு முடிக்காதவங்க 2 வருட கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க டெட்டு தேர்வை பாஸ் அடைய வேண்டும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அவர்கள் பணி நீக்கமோ அல்லது விஆர்எஸோ கொடுக்கப்பட்டு பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 வருட காலத்துக்குள்ளே அவங்க டெட்டு தேர்வு பாஸ் ஆக வேண்டும். இதில் இன்னும் 5 வருடங்கள் மட்டுமே பணி ஓய்வு பெற இருக்குது அப்படின்றவங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த வருட அனௌன்ஸ் பண்ண இந்த டெட்டை கண்டிப்பான முறையில் பயன்படுத்த வேண்டியது பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் பணியில் உள்ள ஆசிரியர்கள் டெட்டு தேர்வு பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படும். ஏராளமானவர்கள் தலைமை ஆசிரியர்களுக்கு பணிக்காக காத்து கொண்டிருக்கீங்க, ப்ரொமோஷனல் பேனலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்க எந்த விதமான காலதாமதமின்றி இன்னும் 8 நாட்கள் மட்டுமே உள்ளது. கூடிய சீக்கிரம் இந்த டெட்டு தேர்வில் அப்ளை பண்ணி நீங்கள் டெட்டு பாஸ் ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆசிரியர் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லக்கூடியது ஒன்று தான். நம்ம ஏற்கனவே முதல் வீடியோவில் சொல்லியிருக்கோம், ஏராளமான ஆசிரியர் பணியிடங்கள் அடுத்தடுத்து காலியாகிக்கே இருக்குது. இப்போயும் இந்த தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் டெட்டு தேர்வு முடித்தவங்களுக்கு தான் உண்டு அப்படின்றனால இருக்கிறவங்கள டெட்டு தேர்வு முடித்தவங்கள மேபி அவங்க தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த காலி பணியிடம் அடுத்தடுத்த காலங்களில் அதிகமாக ஏற்படும். அப்போ நீங்கள் நியமன தேர்வு எழுதி தான் போஸ்டிங் போடப்படும். அப்போ அந்த நியமன தேர்வு எழுதுவதற்கு நீங்கள் டெட்டு கண்டிப்பாக பாஸ் ஆக வேண்டும். அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு ஒரு பதவியிலோ ஏற்படக்கூடிய காலி இடங்களில் நீங்கள் பணி அமர்த்தப்பட கண்டிப்பாக டெட்டு தேர்வு வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியிருக்கு. அதனால் இந்த தேர்வை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தி அடுத்து வரக்கூடிய காலங்களில் போஸ்டிங் வாங்குவதற்கு நீங்கள் நல்லபடியாக இந்த தேர்வை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இன்னும் 8 நாட்களே உள்ளதால் எந்த விதமான காலதாமமின்றி நீங்கள் சீக்கிரம் டெட்டு தேர்வுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த டெட்டு தேர்வுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோவும், அதுக்கான டாக்குமெண்ட்ஸை எப்படி அப்லோட் பண்ணுறதுக்கும் ஒரு வீடியோவும், அந்த டாக்குமெண்ட்ஸை எப்படி ரெடி பண்ணுறதுக்கு கேரக்டர் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோவும் நம்ம அதில் கொடுத்துருக்கோம். இதை பார்த்து நீங்கள் சரியான முறையில் இந்த டெட்டு தேர்வுக்கு அப்ளை பண்ணுங்கள். டெட்டு தேர்வுக்கு அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க.